ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான வினா விடைகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் வகுப்பு பொது தமிழில் இருக்கிற முக்கியமான டாப்பிக்கான இயல் 7ல் 2வது டாபிக் புரட்சி கவி. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது புரட்சி கவி. பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்பரத்தினம் என்னும் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். மொழி, இனம், குடியாட்சி, உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேர தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர். இவருடைய பிசிராந்தையார் நாடகத்திற்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. வாழ்வெனில் செம்மையை செய்தவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும். ஓதுக, சொல்லுக, முழக்கம், ஓங்கி உரைத்தல், கனிகள், உலோகங்கள், மணி, மாணிக்கம், படிகம், பளபளப்பான கல், படி, உலோகம், மீட்சி, விடுதலை, நவை, குற்றம். இலக்கண குறிப்பு: ஓதுக, பேசிடுக, ஆழ்க, வாழிய இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுகள். அலைக்கடல் அது வினைத்தொகை. தமிழ் கவிஞர் அதற்கு இருபெயரோட்டு பண்பு தொகை. பேரன்பு, நெடுங்குன்று இதெல்லாம் பண்பு தொகைகள். ஒழிதல் அதற்கு தொழிற்பெயர். உழுது உழுது அதற்கு அடுக்கு தொடர். அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க பகுப்பத உறுப்பிலக்கணம். நின்றார், நில்லு பிராக்கெட்டில் இன்னு குட்டல் இரு குட்டல் ஆர். நில்லு என்பது பகுதி. இல்லு இன்னு ஆனது விகாரம். இரு என்பது இறந்த கால இடைநிலை. ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. செய்வான் அதற்கு செய் குட்டல் இவ் குட்டல் ஆண். செய் என்பது பகுதி. இவ் என்பது எதிர்கால இடைநிலை. ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அழைத்தான், அழை குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண். அழை என்பது பகுதி. இத்து என்பது சந்தி. மற்றொரு இத்து என்பது இறந்த கால இடைநிலை. ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. வேண்டுகின்றேன், வேண்டு குட்டல் கின்று குட்டல் ஏன். வேண்டு என்பது பகுதி. கின்று என்பது நிகழ்கால இடைநிலை. ஏன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆழ்க, ஆழ் குட்டல் க. ஆழ் என்பது பகுதி. க என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி. பறித்தார், பரி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆர். பரி என்பது பகுதி. இத்து என்பது சந்தி. மற்றொரு இத்தானது இறந்த கால இடைநிலை. ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. புணர்ச்சி விதி. நீரோடை, நீர்க்குட்டல் ஓடை. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி நீரோடை என புணர்ந்தது. சிற்றூர், சிறுமை குட்டல் ஊர். ஈறுபோதல் எனும் விதிப்படி சிறு குட்டல் ஊர் என புணர்ந்து தன்னொற்று இரட்டித்தல், அதாவது சிற்று குட்டல் ஊர். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ இரண்டு இரு இருக்கு. அது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி சிற்றூர் என புணர்ந்தது. கற்பிளந்து, கல் குட்டல் பிளந்து. ல ல வேற்றுமையில் வலிவரின் ராவுடன் கற்பிளந்து என புணர்ந்தது. மணிக்குளம், மணிக்குட்டல் குளம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் க ச த ப மிகும். அந்த விதிப்படி மணிக்குளம் என புணர்ந்தது. அமுதென்று, அமுது குட்டல் என்று உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி அமுதென்று என புணர்ந்தது. புவியாட்சி, புவி குட்டல் ஆட்சி. ஈ ஈ ஐ வழி எவ்வும், அதாவது புவி கூட்டல் ஈ கூட்டல் ஆட்சி. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி புவியாட்சி என புணர்ந்தது. இந்த டாபிக்ல இருக்க முக்கியமான வினாக்களை பார்க்கலாம். புரட்சி கவியில் இடம்பெற்றுள்ள பாவகை. எண்சீர் கழிநடிலடி ஆசிரிய விருத்தம். சிரம் அறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும்
சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் பாதை என்று குறிப்பிடும் காப்பியம் புரட்சிக்கவி. ஓதுக அதற்கு சொல்லுக, முழக்கம் அதற்கு ஓங்கி உரைத்தல், கனிகள் அதற்கு உலோகங்கள், படி அதற்கு உலகம். நவை என்பதன் பொருள் என்ன? நவை என்பது குற்றம். பொருத்தி காட்டுக. ஆழ்க அதற்கு வியங்கோல் வினைமுற்று, அலைக்கடல் அதற்கு வினை தொகை, பேரன்பு அதற்கு பண்பு தொகை, ஒழிதல் அதற்கு தொழிற்பெயர். லவ் போயம் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி என்ற நூலை தமிழில் இருந்து மொழிபெயர்த்தவர் ஏ.கே. ராமானுஜம். பில்கணியம் வடமொழியில் எழுதப்பட்டது. புரட்சிக்கவி எழுதப்பட்ட ஆண்டு 1937. பில்கணியத்தை தழுவி பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல் புரட்சிக்கவி. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற பாரதிதாசனின் படைப்பு பிசிராந்தையார் நாடகம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாரதிதாசன் பாடல் புதுவை அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைந்த இடம் திருச்சி. குட்டி இளவரசன் பிரெஞ்சு மொழியில் இருந்து எக்ஸுபெரி மொழிபெயர்த்தார். பொருத்தி காட்டுக. மா லே தங்கப்பா அதற்கு என்ன வரும்? ஹசண்ட் ஹார்மோனிஸ் அண்ட் அன்சென்ட் லேண்ட். அன்னியன் அதற்கு ஆல்பர் காம்யூ. சொற்கள் அதற்கு ழாக் பிரேவர். உருமாற்றம் அதற்கு காப்கா. உலக கவிதைகள் தொகுத்தவர் பிரம்மராஜன். அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் யார் யாரிடம் கூறியது? அமைச்சர் மன்னரிடம் கூறியது. இந்த டாபிக்ல இருக்க முக்கியமான வினாக்கள்லாம் இந்த காணொலி பதிவில் பார்த்தோம். இன்னும் கூடுதல் வினாக்களுடன் அடுத்த காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.